நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு இணங்குங்கள், வழக்கு விசாரணைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று டெல்லியில் இருந்து பறந்து வந்திருக்கிறது ஒரு பரபரப்பான செய்தி. யாருக்கு என்று பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு. என்ன ஏது என்றதை தெளிவாக வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாருங்கள். வெல்கம் டு ஜேசி சென்டர். நான் ஜெயா. வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும். தளபதி விஜயை மையப்படுத்தி இப்பொழுது தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற பாஜக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், திமுக இந்த கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு சதுரங்க அரசியல் நகர்விலே அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றி நேற்றைய தினம், குறிப்பாக 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஒரு வீடியோவை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அதிலே அதிமுக, பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்தை தங்களுடைய கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள். அதற்காகத்தான் கரூர் சம்பவத்தை கையில் எடுத்துக்கொண்டு தளபதி விஜய்க்கு ஆதரவாக அவர்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள் என்பது பற்றிய ஒரு வீடியோ பதிவாக அந்த வீடியோ பதிவு அமைந்திருக்கிறது. அந்த வீடியோ பதிவிலே தெளிவாக சில பல முக்கிய விடயங்களை கூறியிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்க்காதவர்கள் போய் பாருங்கள். ஐ பட்டன்ல அதற்கான லிங்க் கொடுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த வீடியோவுக்கு கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அந்த வீடியோவினுடைய லிங்கை பின் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தெளிவாக விளங்கும். கரூர் சம்பவத்துக்கு பிறகு தளபதி விஜய் ஒரு பெரிய பதற்றத்தில் இருக்கிறார். தன்னுடைய தொண்டர்கள், ஊழியர்கள் எல்லோரும் இப்பொழுது வழக்கு விசாரணைகளுக்குள்ளே உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள். இது தளபதி விஜய் திமுகவுக்கு எதிராகவும், திமுக தளபதி விஜய்க்கு எதிராகவும் வழக்கு போட்டு இந்த வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதிலே தளபதி விஜய்க்கு எதிராக இந்த வழக்கு விசாரணை திரும்புவதற்குத்தான் அதிகமான வாய்ப்பு இருப்பதாக பலரும் இப்பொழுது கூறி வருகிறார்கள். சமூக வலைதளங்களில் வருகிற செய்திகள் எல்லாம் விஜய்க்கு எதிராகத்தான் பெரும்பாலும் இருக்கிறது. தளபதி விஜய் அந்த கூட்டத்துக்கு பிந்தி வந்ததால் தான் இந்த விடயங்கள் எல்லாம் நடந்தது. அதே நேரத்தில் தளபதி விஜய் அந்த கூட்டத்தில் அங்கும் இங்கும் திரிந்தார். ஆம்புலன்ஸ் வந்த போது கூட பொறுப்பில்லாமல் பேசிக்கொண்டே இருந்தார். ஜெனரேட்டரினுடைய அறையை உடைத்த போது தொண்டர்கள் ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை. மீட்பு பணிக்கு கூட விஜய் நிக்க இல்லை. விமான நிலையத்தில் விஜயை மறைத்து ஊடகங்கள் கேள்வி கேட்ட போது எந்த பதிலையும் சொல்லவில்லை. இதுவரையில் இந்த சம்பவத்துக்கு தளபதி விஜய் பொறுப்பேற்கவில்லை. சம்பவ இடத்துக்கு இதுவரையில் அவர் போகவில்லை. வழக்கு விசாரணையின் போது தளபதி விஜய் தரப்பிடம் கேள்வி கேட்கும் போது குழந்த பிள்ளைத்தனமான பதில்களை அவர்கள் சொல்லி வருகிறார்கள். ஆதாரபூர்வமாக தங்களுடைய பதிலை சொல்லவில்லை. தளபதி விஜய் இதுவரையில் அந்த கூட்டத்திலே சொல்லப்பட்ட நேரத்துக்கு ஏன் வருகை தரவில்லை என்று குறிப்பிடவில்லை. அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முதல்ல ஏற்கனவே நடந்த கூட்டத்திலிருந்து தளபதி அவர்கள் அதிகமானவர்களை தன்னோடு அழைத்துக் கொண்டே இந்த கூட்டத்துக்கும் வந்தார். இப்படியான ஏராளமான விடயங்கள், இப்படியான விஷயங்கள் எல்லாம் தான் அந்த கரூர் சம்பவத்திலே 41 உயிர்கள் பலி கொள்ளப்படுவதற்கு காரணம் என்று சொல்லி திமுக தரப்பிலே பலமான ஒரு வாதங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த வாதங்கள் எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் போது தளபதி விஜய்க்கு எதிராக இந்த வழக்கு அல்லது இந்த சம்பவம் திரும்புவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இதனால் தளபதி விஜய், திமுக தரப்பினர் பல்வேறுபட்ட நபர்களையும் பல்வேறுபட்ட அரசியல் வல்லுநர்களையும் இது சம்பந்தமாக சந்தித்து கலந்துரையாடி கொண்டிருக்கின்றார்கள். இதனால தளபதி விஜயுடைய மனநிலை இப்பொழுது ஒரு பெரிய பதற்றமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. தளபதி விஜய் கூட அரசியல் சார்ந்த சாணக்கியர் ஒருவரை கூட கிட்டத்தட்ட 3-4 மணி நேரங்களுக்கு மேலாக தொலைபேசி ஊடாக கலந்துரையாடி கருத்துக்களை பரிமாறியதாகவும், அதன் ஊடாக டெல்லியில இருக்கிற பாஜக பிரமுகர்களோடு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி அவர்களிடம் உதவியை எதிர்பார்த்ததாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அதே வேளையில் உங்களுக்கு தெரியும், இந்த வழக்கு விசாரணையில டிவிகே தரப்பினரை வெற்றி கொள்வதற்கோ அல்லது இந்த வழக்கு விசாரணை டிவிகே தரப்புக்கு சாதகமா மாறுவதற்கோ திமுக ஒருபோதும் இடமளிக்காது. காரணம் என்னவென்று சொன்னால், அரசியல் பரப்பிலிருந்து தளபதி விஜயை ஆணி வேரோடு புடுங்கி எறிய வேண்டும், அரசியலில் இருந்து தளபதி விஜயை கழுவிவிட வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய ஒரே நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால எப்படி இவரை பழிவாங்கலாம், எப்படி இவரை இந்த அரசியல் பரப்பிலிருந்து வெளியேற்றலாம் என்று சொல்லி கனவு கண்டு கொண்டிருந்த திமுகவுக்கு கரூர் சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு விருந்தாகவும் ஒரு அல்வாவாகவும் மாறி போச்சு. அப்படி இருக்கும்போது இந்த சம்பவத்தை வைத்துக் கொண்டு அவர்கள்
விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய விஷ ஊசியை அடித்து இதிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திண்ணமான அல்லது அவர்களுடைய திடமான ஒரே ஒரு விஷயமாக இருக்கும். அதே வேளையில இந்த கரூர் சம்பவத்தை கூட திமுக தரப்பு திட்டமிட்டு செய்து விஜயின் மீது பழியை போட்டு அவரை அரசியல் பரப்பிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக சிலர் திட்டமிட்டு தான் இதை செய்தார்கள் என்று ஒரு பக்கம் கருத்திருக்கும் போது, இந்த வழக்கு விசாரணையில் திமுக அரசு தங்கள் மீது அல்லது தங்கள் மீது பழியை போடுவதற்கு வழிவிடுமா அல்லது இந்த வழக்கு விசாரணையில் அவர்கள் தங்கள் தரப்பிலே ஒரு தவறு இருக்கிறது, பிழை இருக்கின்றதை ஏற்றுக்கொண்டு தோல்வி அடைவார்களா என்பதை நீங்க சிந்திக்க வேண்டும். திமுக என்பது இந்த வழக்கு விசாரணையில் வெற்றி பெற்று தங்கள் மீது பழி இல்லை, தங்கள் மீது போடப்பட்டிருக்க அந்த சேறு பூசல் செயற்பாட்டை இல்லாதொழிக்கும் நடவடிக்கையில் தான் அவர்கள் இறங்குவார்கள். இதனால தளபதி விஜய் தனக்கான ஒரு பலமான ஒரு விஷயத்தினை பலமான ஒரு பாதுகாப்பு சுவரை எழுப்பிக் கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. தன் தரப்பில் நியாயங்களை முன்வைக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. ஆகவே விஜய் இருக்கின்ற இந்த பரபரப்பான இந்த பதற்றமான சூழலை பயன்படுத்தி கொண்ட பாஜக அல்லது விஜய்க்கு ஆதரவாக இந்த சம்பவத்திலே கருத்துக்களை கூறி வருகிற பாஜக, அந்த பாஜக, தமிழக பாஜக, அதே போல் அதிமுக, இந்த கட்சிகள் எல்லோருக்கும் உள்நோக்கம் ஒன்றிருந்தது. இந்த சம்பவத்தை பயன்படுத்தி விஜய்க்கு ஆதரவாக பேசி கூட்டணிக்கு எப்படியாவது இணங்க செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய மிகப்பெரிய ஒரே ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, பாஜகவை பொறுத்தவரைக்கும் தமிழக பாஜக, அதிமுக போன்ற கூட்டணிகளில் இருந்து ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்கள் விலகி சென்று விட்டார், டிடிவி தினகரன் விலகி விட்டார். இதனால இந்த கூட்டணி ஒரு வலுவிழந்த நிலையில் இருக்கு. இதற்குள்ள டிவிக்கே வந்தால் அந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக மாறி தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்யும் என்றதுல பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. இதனால இப்ப டெல்லியினுடைய பாஜக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களோடு அடிக்கடி தொலைபேசி உரையாடல்களை பேணி வருவதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 2 நாட்களாக இது தொடர்பில் மிகப்பெரிய ஒரு வாத பிரதிவாதங்களிலே டெல்லி பாஜகவினுடைய முக்கியமான புள்ளிகள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லோரும் இப்பொழுது டிவிகேயினுடைய பிரதிநிதிகளோட தளபதியோட பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. இதிலே அவர்கள் சொல்கின்ற முக்கியமான விஷயம் என்னவென்றால், 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நாங்கள் உங்களுக்காக ஒதுக்கி தருகிறோம், நீங்கள் எங்களோடு கூட்டணியிலே இணைந்து கொள்ளுங்கள். அதே போல இந்த வழக்கு விசாரணை, இந்த கரூர் சம்பவ தொடர்பிலும் நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறோம் என்ற ஒரு டீலை பேசி தமிழக வெற்றி கழகத்தை இணங்க செய்திருப்பதாக ஒரு செய்தி. ஆனா இங்க எங்க பிரச்சனை என்று சொன்னால், 2026 தளபதி விஜய் தமிழகத்தினுடைய சிஎம் ஆக வேண்டும் என்ற கனவோடு அந்த காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் தொழில்பட்டு வந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த காரூர் சம்பவம் என்பது விஜயினுடைய கனவிலே கரியை பூசி விட்டது அல்லது கனவை இல்லாத ஒழித்து விட்டது என்று சொல்லலாம். காரணம் என்னவென்று சொன்னால், 2026 சிஎம் கனவிலே பாஜக அதிமுகவோடு டிவிக்கு இணையமாக இருந்தால் முதலமைச்சர் வேட்பாளர் பதவி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதிக்கு வராது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தான் இந்த விஷயத்துக்கு உரியவராக அவர் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார். அமித்ஷா போன்ற பெரிய தலைவர்கள் எல்லோரும் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். அந்த விடயத்திலிருந்து ஒருபோதும் அவர்கள் பின்வாங்க போறதே கிடையாது. அதனால 2026 தளபதி விஜய்க்கு அந்த சிஎம் போஸ்ட் என்றது கிடைக்கவே கிடைக்காது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பிஜேபியோடும் அதிமுகவோடும் கூட்டணியில் இணைந்து கொள்வதற்கான பேச்சுவார்த்தையிலே டிவிகேவோடு பிஜேபியினுடைய கட்சியில் இருக்கின்ற தெலுங்கு தேசத்தினுடைய மிக முக்கியமான நடிகர் ஒருவர் தளபதி விஜயோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார். தளபதி விஜயோடு சமரசத்தை பேசி எப்படியாவது இணைக்க வேண்டும் என்ற ஒரு செயற்பாட்டில் இறங்கி இருக்கிறார் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நண்பர்களே, கரூர் சம்பவத்தை வைத்துக் கொண்டு ஆரம்பத்தில் எந்த கூட்டணியோடும் தான் சேரமாட்டேன், எந்த கட்சியோடும் தாங்கள் சேர்ந்து போட்டியிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறப் போகின்றோம், 2026 ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்ற கனவோடு இந்த அரசியல் களத்துக்குள்ளே வந்த விஜய்க்கு இந்த கரூர் சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய கரியை பூசி இருக்கிறதன் காரணமாக அடுத்த கட்ட நகர்வை எப்படி எடுப்பது என்ற பெரிய பதட்டமான சூழ்நிலையில் தளபதி விஜய் இருக்கிறார். இந்த பதட்டமான சூழ்நிலையை, இந்த கரூர் சம்பவத்தையும் கையில் எடுத்துக்கொண்ட பாஜக, நாங்கள் தருகின்ற இந்த கூட்டணிக்கு அல்லது இந்த டீலுக்கு ஒத்துக்கொள்றீங்களா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களா என்ற மாதிரியான ஒரு பேரத்தை பேசி தளபதி விஜயை இணங்க வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு திடசங்கற்பத்தோடு செயற்பட்டு வருவதாக ஒரு செய்தி. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களிலே என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி. ஆனால் நிச்சயமாக தளபதி விஜய் இப்பொழுது இருக்கின்ற நிலையிலே இது போன்ற கூட்டணிக்கு இணங்குவதை தவிர வேற வழியில்லை என்பது போல் தான் தெரிகிறது. ஒரு காலகட்டத்திலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்குள்ளே வருகிறேன் 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 என்று சொல்லி ஒரு அரசியல் ஷோவை காட்டிக் கொண்டிருந்தார்.
அப்பொழுது தமிழகத்தில் இருந்த கட்சிகள் எல்லோரும் இவர் பிஜேபியினுடைய பினாமி, இவரை தமிழக அரசியலிருந்து ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது விஜய்க்கு எதிராக எவ்வளவு பேர் எழும்பி போராடி கொண்டிருந்தார்களோ அதே போல அன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் எதிராக போரிட்டார்கள். பிஜேபியை தமிழகத்தில் கால் வைக்க விடக்கூடாது. இப்ப வேறு வழியே இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் தன்னையும் தன்னுடைய கட்சியையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏதோ ஒரு வகையில் பலம் பொருந்திய பிஜேபியோடு சேர வேண்டிய ஒரு தேவை அவருக்கு இருக்கிறது. திமுக அரசை தோற்கடிக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இருக்கிறது. இது நடந்தால் மட்டும்தான் அவருடைய அரசியல் பயணமும் அவருடைய கட்சியும் எதிர்காலத்திலே தப்பி பிழைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கசப்பான ஒரு செயற்பாடாக இது இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை தளபதி விஜய்க்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பிஜேபியோடு கூட்டணி சேர்த்து மக்களுடைய வாக்கை கேட்க வருகிற தளபதி விஜய்க்கு மக்கள் வாக்களிப்பார்களா இல்லையா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். எது எப்படியாக இருந்தாலும் இப்பொழுது 2026 தளபதி விஜய் சிஎம் சீட்ல இருக்க போறது என்றது எட்டா கனியாகத்தான் இருக்கும் என்றுதான் இப்பொழுது வருகிற செய்திகளூடாக அறியக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். எனவே நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்ற அதுவரையில் நன்றி, வணக்கம்.